ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி நம்ம சவுத் இண்டியன்து ஒரு காரசாரமான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம விதவிதமான குழம்புங்க செஞ்சுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காரசாரமான வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்யக்குள்ள ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் எல்லாமே லைக் பண்ணி இதை சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி போய் செய்யலான்னு போய் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கி மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதுக்கு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம். இதில் இருக்க பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போகிற வரைக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம வெண்டைக்காய் வதக்குனா அதே பேனில் தாளித்து விட்டுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவையோ எடுத்துங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உளுந்து. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இதுக்கு வறுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம். நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்துக்கு எடுத்து ரொம்ப மெலிசாகவே அரிஞ்சிக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த பெரிய வெங்காயம் நம்ம போடக்குள்ளே கொஞ்சம் நல்லாவே கிரேவி ஆகும். நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா பொன்னொருள் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். நான் பூண்டு பல் எடுத்துருக்கிறேன். ஒரு 6லேருந்து 8 பெருசாக இருக்கிறதால. நீங்கள் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 10லேருந்து 12 கூட போட முடியும். பூண்டு உங்களுக்கு அதிகமாக வேணாம் அப்படின்னா கம்மி கூட பண்ண முடியும். எனக்கு அதிகமாக தேவைப்படுறதால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நம்ம வெங்காயம் போட்டோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம். இது பாருங்கள் நல்லாவே பொண்ணு ரோலாக கொஞ்சம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் 2 மீடியம் சைஸே தக்காளி எடுத்துருந்தேன். ரஃபாக கட் பண்ணிக்கிட்டேன். நான் புளி கொஞ்சம் கம்மி சேர்க்கறதால நான் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். குயிக்காக வதங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்கு நம்ம வேக விடலாம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மேஷ் ஆகி நல்லாவே உங்களுக்கு வெந்து வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே எல்லாமே வதக்கக்குள்ள அதனுடைய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அடுப்புக்கு சிம்மில் வச்சுங்க. பவுடர் மசாலா போட போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது காஷ்மீரி மிளகாத்தூள். காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். இது தேவைப்பட்டுச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம குழம்பு மிளகாத்தூளில் பருப்பு வகைகள்லாம் சேர்த்து அரைக்கக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் சேர்ந்து வரும். உங்களுக்கு கெட்டித்தன்மை உங்களுடைய குழம்புல. நான் 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். இதுலேயும் மிளகாயினுடைய காரம் இருக்கிறதால பார்த்து போடுங்க. கொஞ்சம் நல்லாவே இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிட்டோம். நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தீங்களா இந்த வெண்டைக்காய்க்கு போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி மசாலாவுக்கு வதக்கின பிறகு வெண்டைக்காய்க்கு போடக்குள்ள உங்களுக்கு மசாலா வதங்கி வரும். உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்புல. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெண்டைக்காய் கூட வதக்கலாம் மசாலா சேர்த்து. நான் புளி எடுத்து ஊற வச்சு புளி சாறு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு புளி கொஞ்சம் கம்மியாகவே போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது காரக்குழம்புன்றதால இது கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புளிக்கு பதில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னா பார்த்து கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு இதுக்கு நல்லாவே எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா நம்ம இதுக்கு வேக வச்சுக்கிட்டோம். பாருங்கள்,
எண்ணெயும் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு, வெண்டைக்காயும் வந்து வெந்துருச்சு. நான் வந்து இதே மாதிரி வந்து தாபா ஸ்டைலில் வெண்டைக்காய் ரெசிபியும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. ப்ளேலிஸ்ட்டும் நம்ம வந்து சேனலில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நிறையாவே வந்து ரெசிபி உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபி இருக்கும். அதில் தேவைன்னா போய் ப்ளேலிஸ்ட்லேயும் பார்த்துங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து மசாலாலாம் நல்லா வதக்கி செய்யக்குள்ள ஒரு நெட்டி ஃப்ளேவராக உங்களுக்கு இந்த குழம்புல இருக்கும். பாருங்கள், ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கமன்னு சாப்பிட்ற மாதிரி தோணுது இப்பயே. இது கூட ஒரு வெள்ளை சாதம் மட்டும் நல்லா சூடாக வடிச்சிட்டிங்கன்னா போதும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து நீங்கள் ஆஃப்டர்நூனு லஞ்சுக்கு கூட வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த குழம்புக்கு ரொம்ப காரசாரமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த ரெசிபி உங்கள் மொபைலில் உடனுக்குடன் வரத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து அதிகமாக ஷேர் பண்ணக்குள்ளே இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. எல்லாமே என்ஜாய் பண்ணுவீங்க. என்ஜாய் ஃபுட்.